துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. ஒரு எனக்கு சில பலவீனங்கள் உடலிலே வருங்க. இந்த பலவீனங்கள் வர நேரத்துல ரொம்ப ரேர் தான் நான் மருத்துவமனைக்கு போறது. சில விஷயங்கள் நானே கை வைத்தியம் செய்து கொள்வேன், அதை எதிர்த்து நிற்கிறது நான் ட்ரை பண்ணுவேன். அப்போ ஒரு முறை அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். அப்ப அந்த மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் கிட்ட பேசிட்டு ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க டாக்டர் கிட்ட. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கு ஆக்சிஜன் லெவல் ஏறவே மாட்டேங்குது, அவர் ஒரு மாதிரி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவர் ஒத்துழைக்க மாட்டுறாரு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேஷண்ட்டும் பக்கத்துல இருக்கிறாரு, நான் அந்த பேஷண்ட்டை பார்த்தேன். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்றாரு, அந்த பேஷண்ட் இருக்கிறாருல பெரியவர், அவருடைய மகனை கூப்பிட்டுட்டு சொல்றாரு, உங்க அப்பாக்கு என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்றாரு. அவங்க மகனுக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர், இந்த 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 நோயை குணப்படுத்த முடியும் நீங்க தானே சொன்னீங்க, இப்போ ஏன் கைவிடுறீங்க, ஏன் வேற மருத்துவமனைக்கு அனுப்புறீங்க, எங்களால முடியாதுன்னு அவரை மகன் கேட்கிறார். அப்போ டாக்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பயம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு செட் ஆகாது. அந்த பயத்திலேயே இருக்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லாமல் அவங்களுக்கு அந்த படப்படப்பு நர்வஸ் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனிதனிடத்துல கவுன்சிலிங் கொடுத்து அவர் உடல் கோஆப்ரேட் பண்றதுக்கு அவரு அவரு துணியை வச்சு அதன் பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் அங்க தொடருதுங்க. இந்த விஷயத்துல நான் கத்துக்கிட்டேன். அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் நம்மளை தாக்கும்பொழுது நம்ம பயந்து உட்கார்ந்துட்டோம்னா அப்போ நோய் என்ன பண்ணா நம்மள அதிகமா தாக்க ஆரம்பிச்சோம். அப்ப பயம் வராம நமக்கு பலவீனங்கள் வர நேரத்துல நம்ம அதை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு அந்த துணிவை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. அப்ப எனக்கு சின்ன பலவீனம் வரும்னு சொன்னல, அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு ஒரு தலைவலியோ ஏதோ ஒரு வலி வரும்போது அதுகிட்ட நான் பேசுவேன், அதட்டுவேன். என்ன தலைவலி என்கிட்ட போ, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லி அதை அதட்டுவேன். எனக்கு சில நேரம் கிடினஸ் வரும். அப்போ அதை நான் அந்த நேரத்துல நான் படுத்துட மாட்டேன், ஓய்வு எடுக்க மாட்டேன். அந்த நேரத்திலும் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் ஆக்டிவா இருப்பேன், ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன். அப்போ அந்த நோய் என்ன பண்ண என்னை பார்க்க வச்சு, என்ன இது இவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலும் இவங்க அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்காம இவங்க தொடர்ந்து வேலை செய்யறாங்களே, இவங்கெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா, நோயே நம்ம பார்த்து ஓடிடுறாங்க. இதுதான் பெரிய விஷயம். அப்போ ஒரு நோய் நம்மை தாக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போய் பயந்து போய் அதுக்காண்டி நம்ம ஓய்வு எடுக்க கூடாது. அதை மேற்கொள்ளதுடைய பலனை நம்ம கொடுக்கணும். அப்ப இது எங்க இருந்து வரும், இந்த பலனா ஆண்டவரிடம் வரும். அப்ப அவர் சொன்னாரு, பயப்படாத, திகையாதே, வீறு கொண்டில், அஞ்சாதே, தைரியமாயிரு, நீ போற இடம்லாம் நான் கூட இருப்பேன்றார். அப்ப இந்த வார்த்தை என்பது மனிதன் கொடுக்கிற வார்த்தை அல்ல, மனுஷன் வார்த்தை கொடுத்தா அது மாறிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அப்போ கடவுள் நான் கூடவே இருக்கிறேன்றால, அப்ப நமக்கு வருகின்ற எல்லா விதமான இன்னல்கள், நமக்கு வருகின்ற எதிர் வருகின்ற பிரச்சனைகள், பலவீனங்கள், இதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். அப்போ நாம இந்த மாதிரி சின்ன சின்ன பலவீனங்கள் கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்துடாம அதை நாம அதட்டி ஓட்டி விட்டு நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுள் நமக்கு பலத்தின் மேல் பலத்தை கொடுக்கிறார். நமக்கு பலம் கொண்டு நம்ம திடமனதாய் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அது அப்படி நாம் ஆண்டவருடைய கரங்களிலே திடமனதாய் நம்மை அர்ப்பணிப்போம். பலத்தை கொண்டு நாம் எல்லாவற்றையும் சாதிக்க நமக்கு சக்தி உண்டு என்பதை நம்ம வாழ்க்கையை நிரூபிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க நீர் கட்டளை எடுத்து இருக்கிறீர். ஆண்டவரை நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.